Hello everyone, welcome back to my channel. I hope you all doing well and staying safe. NEET 2025 எக்ஸாமுக்கு இன்னும் 60 டேஸ் தான் இருக்குது. நிறைய பேர் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க அண்ட் நிறைய பேர் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி அதை எந்த டைரக்ஷனில் கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் ஒரே இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டுருக்கலாம். அது மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இன்னுமே ப்ரிப்பரேஷனை சுத்தமாக ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பட் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி அதை கரெக்டான டைரக்ஷனில் கொண்டு போக முடியலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கலாம். 1 மந்தில் என்டையர் நீட் சிலபஸை வித் டெஸ்ட்டோட எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இட் இஸ் ஹார்ட் பட் இட்ஸ் நாட் இம்பாசிபிள். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். நிறைய பேர் பயாலஜி முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். நிறைய பேர் பயோ அண்ட் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ் எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். இது மாதிரி நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த சப்ஜெக்ட்லாம் இன்னும் முடிக்கலை அப்படிங்கிறத பாருங்கள். எதுவுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிருந்தாலும் டெய்லி ஒரு ஃபிசிக்ஸ், ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் ஒரு பயோ லெசன் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 லெசன் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு 3 லெசன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சு. ஒரு ஃபிசிக்ஸ், ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு பயாலஜி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ் யுவர் லெக்சர். இந்த டைமில் அந்த லெக்சர் பார்க்கலாமா, இந்த லெக்சர் பார்க்கலாமான்னு கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. நீங்கள் எந்த லெக்சர் பார்க்க போகிறீங்களோ அதை தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஸோ எந்த லெக்சர் பார்க்குறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் ஃபிக்ஸாக ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு இந்த லெக்சர் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் எந்த லெக்சர் பார்த்தாலும் அதில் உங்களுக்கு கான்செப்டும் நல்லா புரியணும் அண்ட் கொஷின்ஸும் நிறைய சால்வ் பண்ணியிருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஒன் ஷாட்டாக பாருங்கள். இஃப் யூ கம்ஃபர்டபுள் வித் ஹிந்தி, நீங்கள் வந்து பிரசாந்த் சீரீஸ் பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் வாலாவோட பிரசாந்த் சீரீஸ், அதில் ஒன் ஷாட்டில் நல்லாவே வந்து கான்செப்ட் அண்ட் எம்சிக்யூஸ் ரெண்டுமே வந்து நல்லா கவர் பண்ணியிருப்பாங்க. இல்லை தமிழ் தான் நல்லா புரியும் அப்படின்னா பிஎம்எம்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பயாலஜி, ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு ஃபிசிக்ஸ் படிக்க போகிறோம். ஒரு நாளைக்கு 3 லெசன் படிக்க போகிறோம்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து எந்த லெக்சர்ஸ் பார்த்து படிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் ஆயாச்சு. இப்போ தேர்ட், ஒரு லெசன் எடுத்தோம்னா அந்த லெசனில் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது 3த்துக்கும் நான் தனித்தனியாக சொல்கிறேன். ஃபஸ்ட் பயாலஜி எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல்லாக என்சிஆர்டி தான், ஸ்ட்ரிக்ட் டு என்சிஆர்டி. என்சிஆர்டி நல்லா தரவாக படித்து முடிச்சுட்டு என்சிஆர்டி பேஸ்டு கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் என்சிஆர்டி பேஸ்டு கொஷின்ஸ் சால்வ் பண்ண எந்த புக் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அந்த புக்கில் உள்ள வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள். லைக் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட், அசசன் அண்ட் ரீசன், கரெக்ட் அண்ட் இன்கரெக்ட், மேட்ச் த ஃபாலோயிங், எம்சிக்யூ டைப், இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸும் மிக்ஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஒரு 10 to 15 இயர்ஸ் பிஒய்க்யூ அது போட்டு முடிச்சிருக்கணும். பயாலஜிக்கு ஒரு லெசன் இப்படி தான் முடிக்கணும். நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ், இது ரெண்டுத்துக்கும் சேர்த்தே சொல்லிடுறேன். இது ரெண்டுத்துக்குமே ஃபஸ்ட்டு லெக்சரை பார்த்து முடிங்க. லெக்சரை பார்த்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிளாஸில் போட்ட எம்சிக்யூஸையே திரும்ப சால்வ் பண்ணுங்கள் ஒரு டைம். அந்த எம்சிக்யூஸையே திரும்பி சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு 10 to 15 இயர்ஸ் பிஒய்க்யூ பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 10 இயர் பேப்பர்ஸ் அதை சால்வ் பண்ணி முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு என்சிஆர்டி கொஷின்ஸ், அவ்வளோதான். இதோட ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் ஒரு லெசனை முடிச்சுக்கோங்க. இது மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் ஒரு லெசன் டெய்லி முடிக்கணும். இந்த 3 லெசன்லேயும் படிக்க வேண்டியதெல்லாம் படித்து கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி நீங்கள் வந்து அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 ஹார்ஸ்க்கு முன்னாடியே முடிச்சிடணும். எதுக்கு அன்றைக்கி 3 ஹார்ஸ்க்கு முன்னாடியே முடிச்சிடணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அன்னைக்கு படித்த அந்த 3 லெசன்லேருந்தும் அடுத்து டெஸ்ட் எழுதணும். ஒரு லெசனுக்கு 60 கொஷின்னு, மொத்தம் 3 லெசனுக்கும் 180 கொஷின்ஸ் டெஸ்ட் எழுதணும். அதுக்காக தான் அந்த டேக்கு 3 ஹார்ஸ்க்கு முன்னாடியே உங்களோட ஸ்டடீஸ் எல்லாத்தையும் முடிச்சிடணும். பிகாஸ் டெஸ்ட் எழுதும்போது தான் நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக படித்த அந்த 3 லெசன்லேயும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இப்போ ஒரு லெசனுக்கு 60 கொஷின் டெஸ்ட் எழுதணும், மொத்தம் 180 கொஷின் டெய்லி டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டா அந்த 180 கொஷின்ஸை எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கும். அந்த 180 கொஷின்ஸை நான் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 1 மந்த் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பிளானரை நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். அந்த பிளானரோட ஒரு 1 வீக் பிளானரை நான் இப்போ காட்டுறேன். நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் எந்த 3 லெசன் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு. பட் எந்த லெசன்லேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலை அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சுருக்கேன், அதையும் இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கெடியூல் நான் 5th மார்ச்லேருந்து போட்டிருக்கேன். 5th மார்ச் தான் டே 1 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் அன்னைக்கு வந்து பேசிக் மேக்ஸ், மோல் கான்செப்ட், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், இந்த 3 லெசன் தான் டார்கெட். அண்ட் அதுக்கப்புறம் 180 கொஷின் இந்த 3 லெசன்லேருந்து எழுதணும். அதாவது ஒரு லெசனுக்கு 60 கொஷின், டோட்டலாக 180 கொஷின் லாஸ்ட்டில் டெஸ்ட் எழுதி முடிக்கணும். அண்ட் டே 2ல் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் இந்த 3 சாப்டர். அண்ட் தென்
180 கொஷின் இந்த 3 சாப்டர்லேருந்து டெஸ்ட்டு. டே 3 எடுத்துக்கிட்டோம்னா மோஷன் இன் 1D, பீரியாடிக் டேபிள், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அண்ட் தென் 180 கொஷின் இந்த 3 சாப்டர்லேருந்து டெஸ்ட். அண்ட் டே 4ல் வெக்டார்ஸ், கெமிக்கல் பாண்டிங், பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் இந்த 3 சாப்டர் அண்ட் 180 கொஷின் டெஸ்ட். இதில் வந்து எவ்ரி சண்டே ஒரு மார்க் டெஸ்ட் எழுதணும். ஸோ டே 5 வந்து 9th மார்ச் சண்டே வருது. அந்த சண்டே வந்து அந்த வீக்கில் ஃபுல்லாக படித்தது எல்லாத்தையும் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். டெய்லி 180 கொஷின் டெஸ்ட் எழுதுறீங்களா, அந்த 180 கொஷினில் ஏதாவது தப்பு விட்டுருந்தீங்க அப்படின்னா அதை எரர் நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அந்த எரர் நோட்டை கூட இந்த சண்டே வந்து ரிவிஷன் பண்ணலாம். அண்ட் ஒரு மார்க் டெஸ்ட் கொடுக்கணும். இந்த 4 நாள்லேயும் வந்து 12 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த 12 சாப்டரும் வந்து சண்டே அன்னைக்கு ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் எழுதுங்க. இந்த 12 சாப்டர்ஸ்லேருந்து வர கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் எவ்ரி வீக் மார்க் டெஸ்ட்டில் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகிற மாதிரி பாருங்கள். எவ்ரி வீக் சண்டே ரிவிஷன் அண்ட் டெஸ்ட்டுக்கு விட்டு தான் நான் இந்த ஸ்கெடியூலே போட்டிருக்கேன். இந்த ஸ்கெடியூல் வந்து 5th மார்ச்லேருந்து April 5 வரைக்கும் போகுது. டெய்லி 3 லெசன்ஸ் வச்சு இந்த 1 மந்தில் என்டையர் சிலபஸும் வித் டெஸ்ட்டோட கவர் ஆகும். எவ்ரி வீக் சண்டே அதில் வந்து நமக்கு டெஸ்ட்டுக்கான டைம் அண்ட் டெய்லியும் 180 கொஷின் நீங்கள் படிக்கிற அந்த 3 லெசன்லேருந்து சால்வ் பண்ண போகிறீங்க. நான் இந்த என்டையர் பிளானரோட பிடிஎஃப்பும் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுக்கான 180 கொஷினும் எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம ஃபிசிக்ஸ் வேலை ஆப்பில் இருந்தால் எடுக்க போகிறோம். அதுவும் ஃப்ரீயாக எடுக்க போகிறோம். ஆப்பில் நம்மளால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ நான் சொல்கிறேன், அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி கொஷின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுலேயே நீங்கள் டிபிபியாகவும் டெஸ்ட் எழுதலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் வேலை ஆப்பை லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் நீட், ஜேஇயா எந்த எக்ஸாம்னு கேட்கும், அதில் நீட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் 11 12 ட்ராப்பரா அப்படின்னு கேட்கும், அதில் ட்ராப்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். அதில் பேட்சஸில் நிறைய பெய்டு பேட்சஸ் காட்டும். ஆனால் மேலே சர்ச் பார்க்கு கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைன், ஆஃப்லைன், பவர் பேட்ச் அப்படின்னு நிறைய இருக்கும். அதில் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரீ ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய பேட்சஸ் காட்டும். அதில் பிரசாந்த் நீட் 2024 அண்ட் பிரசாந்த் நீட் 2025 இந்த 2 பேட்ச்லேயும் ஃப்ரீயாக என்ரோல் பண்ணிக்கோங்க. அதில் என்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஃப்ரீயாக அந்த பேட்ச்சில் என்ரோல் ஆகிடும். அதில் உள்ள எல்லா பேட்சஸ்லையுமே நீங்கள் ஃப்ரீயாக என்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதில் உள்ள லெக்சர்ஸ் எல்லாம் புரியலை அப்படின்னாலுமே அதில் உள்ள கொஷின்ஸ், டிபிபி இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ சொன்ன ஸ்கெடியூலுக்கு நான் சொன்ன அந்த 2 பேட்சஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் எடுக்க போகிறோம். பிரசாந்த் நீட் 2024 அண்ட் 25 பேட்ச். இந்த 2 பேட்ச்லேயும் என்ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 பேட்ச்லேயுமே நான் ஸ்கெடியூலில் கொடுத்துருக்குற ஈச் அண்ட் எவ்ரி லெசனுக்கும் லெக்சர்ஸ் அண்ட் அந்த லெக்சரோட நோட்ஸ், டிபிபி அண்ட் டெஸ்ட் பேப்பர்னு எல்லாமே கிடைக்கும். இந்த 2 பேட்ச்லேயும் ஒரு லெசனுக்கு 30 கொஷின்ஸ் டிபிபி இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஒரு லெசன் எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸாம்பிளுக்கு யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் எடுத்துக்கிறோம்னா அந்த லெசனுக்கு பிரசாந்த் நீட் 2024 பேட்ச்சில் ஒரு 30 கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் நீட் 2025 பேட்ச் பிரசாந்த் பேட்ச்சில் ஒரு 30 கொஷின்ஸ் இருக்கும். மொத்தம் ஒரு லெசனுக்கு 60 கொஷின்ஸ் ஆச்சு. நீங்கள் அன்னைக்கு அந்த லெசனை படித்து முடிச்சுட்டு இந்த 60 கொஷின்ஸை தான் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அதை நீங்கள் டிபிபியாக அப்படியே கூட அட்டன் பண்ணலாம். அதில் நீங்கள் அட்டன் பண்ணி சப்மிட் கொடுத்தோம் அந்த கொஷின்ஸ்க்கான சொல்யூஷனும் உங்களுக்கு கிடைச்சிரும். இதே மாதிரி நான் ஸ்கெடியூலில் கொடுத்துருக்க எல்லா லெசன்ஸ்க்குமே ஒரு பேட்ச்சில் 30 கொஷின் இருக்கும். இந்த 2 பேட்ச்லேயும் சேர்த்து 60 கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் 3 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா ஒரு லெசனுக்கு 60 கொஷின்ஸ். அப்போ 3 லெசனுக்கு 180 கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பேட்சஸ்லேயும் நிறைய பார்ட் சிலபஸ் டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் எப்படி எடுக்கணுங்கிறதையும் பார்த்தாச்சு. நான் சொன்ன இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் வச்சு கொடுத்துருக்குற ஸ்கெடியூலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே 1 மந்தில் என்டையர் சிலபஸையும் டெஸ்ட்டோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். I will see you in my next video. Until study hard, study more, stay tuned. Bye.